நடிகர் முரளி பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள். தமிழ் பட உலகில் 1984 பூவிலங்கு என்ற படம் மூலம் இவர் அறிமுகமானார். முரளியின் மகன் அதர்வாவின் முதல் படமான பானா காத்தாடி படமே முரளியின் இறுதி படமாக அமைந்தது. நகைச்சுவை, அதிரடி, குடும்பம், காதல், கிராமத்து கதை, நகரத்து கதை, வரலாறு உள்ளிட்ட பல வகையான கதைக்களங்கள் கொண்ட படங்களில் இயல்பாகவும் திறம்படவும் நடித்து ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் முரளி. முரளியின் தந்தை சித்தலிங்கையா கன்னட திரையுலகில் பிரபல தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் விளங்கியவர். முரளி திரையுலகில் பிரபலமாவதற்கு எந்த வகையிலும் தந்தையின் செல்வாக்கை பயன்படுத்தவே இல்லை. அதிக குடிப்பழக்கமும் புகைப்பழக்கமும் முரளியின் அற்ப ஆயுளுக்கு காரணங்களாக அமைந்தவை. கடல் பூக்கள் படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருதை பெற்றவர். நடிப்பை போலவே முரளியின் குரல் தனித்துவமும் இனிமையும் கலந்தது. அதிமுகவில் சேர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். மோகன் ஹிட்ஸ் என்பது போல முரளி ஹிட்ஸ் என்பது மிக பிரபலமானது. பாமகவின் ராமதாஸ் அவர்கள் நடித்த தொண்டன் என்ற படத்தில் ஒரு பாடலை இவர் பாடியிருக்கிறார். சக கதாநாயகனுடன் இணைந்து நடிக்க இவர் எப்பொழுதும் தயங்காதவர். இதய முரளிக்கு தமிழ் ரசிகர்களின் இதயத்தில் என்றைக்கும் இடம் இருக்கும்.